வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க நம்ம டேரெக்டாக இன்றைக்கி என்ன வேர்டு பார்க்கலாம், எந்த நியூஸ் பார்க்கலான்றதை பார்க்கலாம். இந்த நியூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆக்சுவல் நியூஸ் என்ன அப்படின்னா, ரீசெண்டாக இப்போ புஷ்பான்னு ஒரு மூவி ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆக்சுவலி அந்த மூவி வந்து ஹைதராபாத்தில் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க ஒரு தேட்டரில் அன்எக்ஸ்பெக்டட்னா எதிர்பாராத விதமாக அந்த படத்துடைய ஹீரோவும் மியூசிக் டைரக்டரும் வந்து இந்த தேட்டருக்கு வந்து ஒரு விசிட்டுக்காக போயிருக்காங்க. அப்படி போனப்போ பார்த்தீங்கன்னா பெரும் கூட்டம் வந்து அங்கே திரண்டு வந்திருக்காங்க அந்த ஹீரோவை பார்க்கறதுக்காக. அந்த கூட்டத்தினால என்ன நடந்துச்சு அப்படின்னா, அங்கே உள்ள பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு அங்கே உள்ள ஒரு லேடி 35 வயதில் இன்னும் அதிகத்தக்க ஒரு லேடி அவங்க வந்து ஸ்பாட்டை இறந்துட்டாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுடைய ஒரு சைல்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிரிட்டிக்கலி வந்துட்டு ரொம்ப அன்கான்ஷியஸ் இல்லாமல் இருக்காங்க. ஸோ அதுதான் ஆக்சுவல் நியூஸ் ஓடிட்டு இருக்கு, ஹாட் டாப்பிக்காக இருக்குது ஹைதராபாத்தில் இந்த படத்தினால. இந்த நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அது நம்ம சில வேர்ட்ஸ் எடுத்துக்கலாம். டைட்டில் பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத் சைல்டு இன்ஜூர்டு டியூரிங் புஷ்பா 2 ஸ்க்ரீனிங், ஸ்டாம்பட் ஸ்டில் கிரிட்டிக்கல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டைட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு புது வேர்டு, எனக்கு இந்த புது வேர்டாக இருந்துச்சு. ஸோ ஸ்டாம்பட்னு சொல்கிறாங்க. ஸ்டாம்பட் அப்படின்னா கூட்ட நெரிசல். ஸோ அந்த டைட்டில் நான் திரும்ப ரீட் பண்ணுறேன். ஹைதராபாத் சைல்டு இன்ஜூர்டு டியூரிங் புஷ்பா 2 ஸ்க்ரீனிங், ஸ்டாம்பட் ஸ்டில் கிரிட்டிக்கல். ஸ்டில் கிரிட்டிக்கல்னா இன்னும் கிரிட்டிக்கலான கண்டிஷன் தான் அந்த சைல்டு இருக்காங்க, அந்த பையன் இருக்காங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஸ்டாம்பட்டுக்கான மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா கூட்ட நெரிசல் சொல்லுவாங்க. நான் அந்த வேர்ட் நான் எடுத்திருக்கேன் இங்கே கூகுளில். ஸோ இவங்க என்ன மாதிரி இந்த வேர்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நேச்சர் பார்த்தீங்கன்னா நவுன். இது ஒரு வெர்போ இல்லை அட்ஜெக்டிவோ வெர்போ கிடையாது, ஜஸ்ட் ஒரு நவுன் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க, a situation in which a large number of animals or peoples start running in the same direction, for example because they are frightened or excited. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வேர்டு வந்துட்டு மக்களுக்காக மட்டுமே அவங்க வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. மக்களாக இருந்தாலும் சரி, ஒரு அனிமல், ஏதாவது ஒரு விலங்காக இருந்தாலும் சரி, ஒன்றுக்கு மேற்பட்டவங்க ஒரே இடத்துல ஒரே ஸ்பாட்டில் கூடுறப்போ அப்போ நடக்கிற அந்த கூட்ட நெரிசலுக்கு பேர் தான் ஸ்டாம்பர்னு ஆக்சுவலாக சொல்லுவாங்க. அந்த கூட்ட நெரிசல் வந்துட்டு மேபி ஃப்ரைட்டனட் ஆர் எக்ஸைட்டட்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ரைட்டனட்னா ஒரு பயத்தால் ஓடி போகிற ஒரு கூட்டம்னு சொல்லலாம். இல்லைன்னா எக்ஸைட்டட் அப்படின்னா ஒரு பார்க்கறதுக்கு ஆர்வம். இப்போ இந்த நியூஸே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஹீரோனா நம்ம நார்மலாக மக்கள் வந்து ஓடி போய் பார்ப்பாங்கல்ல. ஸோ அந்த எக்ஸைட்டட்னால ஓடி போகிறது திரண்ட மக்களாகவும் இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு பயத்தினால ஓடுற மக்களோ இல்லை விலங்காகவும் இருக்கலாம். இந்த சேம் நியூஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா, the 8-year-old boy's mother was killed in the stampede. ஸோ இங்கே என்ன அப்படின்னா, அந்த அந்த சின்ன பையனுடைய அம்மா வந்து முதல்ல கொல்லப்பட்டாங்க. வாஸ் கில்ட் இன் த ஸ்டாம்பேட், அந்த கூட்ட நெரிசல்னால அவங்க வந்து கொல்லப்பட்டாங்க. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, கொல்லப்பட்டாங்க, அந்த வாஸ் கில்டு இந்த ஸ்டாம்பேட் அப்படின்னா யாரோ கொண்டு இருக்காங்க, யாரோ இந்த மீன் எப்படி சொல்ல வரோம் அப்படின்னா, அந்த கூட்ட நெரிசலில் யாரானாலும் இருக்கலாம், அவ்வளோ பெரிய கூட்டத்தில். ஸோ அவங்க வந்து இறக்குறாங்க அப்படின்னா அவங்களா இறக்கல, சூசைட்லாம் கிடையாது, அவங்களா இறக்கல, கொல்லப்பட்டாங்க. இந்த சென்டென்ஸ் ஃப்ரேமே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பேசிவ் வாய்ஸ் நம்ம சொல்லலாம். பேசிவ் வாய்ஸ்னால் எப்படி அப்படின்னா, ஒரு செயல் நாமளாக ஒரு செயல் செய்யாமல் நம்மளை வச்சு ஒரு செயல் செய்கிறாங்க. எப்போல்லாம் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குதோ அதெல்லாமே நம்ம வந்து ஒரு பேசிவ் வாய்ஸாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அதான் பேசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னா என்னன்னா, நம்மளே டைரெக்டாக ஒரு செயல் செய்கிறது தான் ஆக்டிவ் வாய்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, ஐ கில்ட் எ மேன் அப்படின்னா நான் ஒரு மனிதரை கொன்றேன். ஸோ நான் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப ஐ கில்ட் எ மேன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையனுடைய அம்மா வந்து வாஸ் கில்டு அப்படின்னா இந்த ஸ்டாம்பர்னா கொல்லப்பட்டாங்க, இறக்கப்பட்டாங்க, இந்த கூட்டத்தினால இறக்கப்பட்டாங்க. இது வந்து ஒரு பேசிவ் வாய்ஸோட எக்ஸாம்பிள் சொல்லலாம். இதுலேயே இந்த நியூஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா, இதே நியூஸ்லேயே அந்த பையனுமே வந்துட்டு இந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறமா அந்த பையனுக்குமே வந்து இன்ஜுரி ஆகிருக்கு. இந்த கூட்ட நெரிசல்னால வந்து மிதிச்சு அந்த பையனுக்குமே வந்து இன்ஜுரியெல்லாம் ஆகிருக்கு. ஸோ அந்த பையனுமே பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, த பாய் வாஸ் அட்மிட்டட் டு த கிம்ஸ் ஹாஸ்பிட்டல் இந்த செகண்டராபாத், அந்த ஹைதராபாத் சொல்கிறாங்க, அங்கே வந்து அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ இங்கேயுமே நியூஸ் பார்த்தீங்கன்னா இந்த பையன் போய் அட்மிட் ஆகலை. ஏன்னா ஒரு இன்ஜுரியோ இல்லை அன்கான்ஷியஸோ இருக்கும்போது அந்த பையனே போயிட்டு அட்மிட் ஆக முடியாது.
ஸோ அந்த பையனை வந்து வேறு யாரோ வந்து கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க, ரிலேட்டிவோ பேரண்ட்ஸோ ஒரு போலீஸோ யாரோ அட்மிட் பண்ணுறாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, நாமளே ஒரு செயல் செய்யாமல் நம்மளை வச்சு ஒரு செயல் செய்கிறப்போ, ஒரு செயல் நடக்கிறப்போ, அப்போல்லாம் நம்ம வந்து இந்த பேசிவ் வாய்ஸ் அங்கே தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஜென்ரலாக எல்லா நியூஸ் பேப்பரோ இல்லை நீங்கள் நியூஸ் வாசிக்கிறத இங்கிலீஷ் நியூஸ் வாசிக்க பார்த்தாலுமே மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நம்ம வீடியோவே டே 2 வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் வந்து நிர்மலா சீதாராமன் அவங்க அந்த ஹிந்தி ரிலேட்டாக நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த டைட்டில் கூட நீங்கள் வந்து அதை ரீசெக் பண்ணிக்கிங்க. டைட்டில் கூட என்ன போட்டிருப்பாங்கன்னா, ஐ வாஸ் மார்க்டு லேர்னிங் ஹிந்தி இன் தமிழ்நாடு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து ஹிந்தி லேர்ன் பண்ணுறதுனால வந்து அவங்க வந்து கேலி செய்யப்பட்டாங்க. ஸோ அவங்க யாரையும் கேலி செய்யலை, அவங்க செய்யப்பட்டாங்க சில மனிதர்களால், தமிழ்நாட்டில் உள்ள மனிதர்களால் அவங்க கேலி செய்யப்பட்டாங்கன்னு தான் மீனிங். ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து பேசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பேசிவ் வாய்ஸ் யூஸ் ஆகுது. இந்த நியூஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கோட வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நவுன் பார்த்தோம், ஃபுட் அண்ட் எக்ஸல்னா ஸ்டாம்பர்ட்னு பார்த்தோம். ப்ளஸ் பேசிவ் வாய்ஸ் வந்து 2 இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பையனுடைய அம்மா வந்து கொல்லப்பட்டிருக்காங்க, வாஸ் கில்டு யூஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா அந்த பையனுமே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க, வாஸ் அட்மிட்டட் இன் த ஹாஸ்பிட்டல். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க பேசிவ் வாய்ஸ். அவ்வளோதான் இன்றைக்கோட வீடியோ. தேங்க்ஸ், பை.